நடிகை சமந்தாவுக்கும் டைரக்டர் ராஜ் நெடுமோருக்கும் திருமணம் ரொம்பவே சிறப்பான முறையில் நடந்தது. ஸ்பெஷல் கல்யாணமாகவும் இருந்தது. எல்லாருமே மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிட்டு வந்த நிலையில், இப்போ ஒரு சில பேர், அதாவது பாதிக்கு பாதி பேர் சமந்தாவை திட்டின வண்ணம் தான் இருக்காங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சமந்தா நாக சைத்தன்யாவுடைய செப்பரேஷனுக்கு அப்புறம் சமந்தா உடஞ்சி போயிட்டாங்க, அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் பாதிக்கப்பட்டுச்சு, லைஃப் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் உலா வந்த வண்ணம் தான் இருந்தது. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜ் நெடுமோரும் சமந்தாவும் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணாங்க. தி ஃபேமிலி மேன் சீசன் 2 அப்படின்றது. அந்த ப்ராஜெக்ட் நவம்பர் 2019 தான் ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் சமந்தா அவங்களுடைய செப்பரேஷனை அனௌன்ஸ் பண்ணது 2021ல். அதே போல் ராஜ் நெடுமோர் அவங்களுடைய செப்பரேஷன், ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் செப்பரேஷனை அனௌன்ஸ் பண்ணது 2022ல். ஸோ இது எல்லாமே பிளான்டு மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் நெட்டிசன்ஸுகள்லாம் இப்போ நல்ல விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இன்னொரு சைடு நாக சைத்தன்யா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அதாவது அவங்க அம்மா ஒரு டிவோர்ஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த டிவோர்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நான் ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சு தான், 1000 விஷயங்களை பற்றி யோசிச்சு தான் நான் டிவோர்ஸே கொடுத்தேன். அண்ட் இது ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் காரணமாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குரிய நெட்டிசன்ஸ்கள் மத்தியில் வச்சுருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு டாப்பிக்காக தான் இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.